ஓம் சர்வமங்களமாங்கல்யே வரதம் சுபம் சர்வமங்களமாங்கல்யம் வரண்யம் வரதம் சுபம் நாராயணம் நமஸ்கிருத்ய சர்வகர்மாணி காரயேத். ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதிகே शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणी नमोस्तुते. शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणी नमोस्तुते. ओं மனிதரும் தேவரும் மாயா முனிகளும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் சிந்தை எந்நாளும் பொருந்துகவே. ஓம் 78வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அதுவரை நம்ம பார்த்துருக்கோம். மகாமோகாச்ச பவதி மகாதேவி மகாசுரி, அதுவரை நம்ம பார்த்துருக்கோம். முன்னாடி இந்த தேவியை துதிப்பதற்கு 2 பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போ ஒருவர் அரசர், சமாதி என்ற ஒரு அரசர், இன்னொருவர் வணிகர். அந்த சுரத்தன் சமாதி அப்படின்னு 2 பேர் வந்து இப்போ தேவியுடைய துதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் அந்த மேதசர் என்ற ஒரு முனிவரிடம் வந்து தேவியை பற்றி கேட்டபொழுது அந்த மேதசர் அவர்களுக்கு தேவியின் மகாத்மியத்தை, தேவியின் பெருமைகளை எடுத்து சொல்லிட்டு வரார். முற்காலத்தில் எப்படி நடந்தது அப்படிங்கிறத ஆரம்பித்து சொல்கிறார். முற்காலத்திலே 2 அசுரர்கள் இருந்து கொண்டு சதுர்முகனான பிரம்மாவை மிகவும் துன்பத்தில் ஆழ்த்தி கொண்டிருந்தார்கள். எப்போதுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் ஒரு போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், சண்டை இருக்கும். அப்படி அந்த சண்டையிலே தேவர்களை மிகவும் துன்பப்படுத்தினார் அந்த மது மற்றும் கைட்டபன் என்ற 2 அசுரர்கள். எப்பொழுதெல்லாம் இந்த அசுரர்களுடைய வலிமை மிகுகிறதோ அப்பொழுது தேவர்கள் எல்லோரும் இறைவனிடம், தேவியிடம் தஞ்சம் புகுந்து தேவியின் அருளால் அந்த அசுரர்களை ஜெயிப்பது வழக்கம். அதே போன்று இங்கேயும் இந்த பிரம்மா, சதுர்முகனான பிரம்மா தேவியிடம் அடைக்கலம் புகுந்து தேவியை துதிக்கிறார். அதுதான் இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ முதல் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய துதி பிரம்மா தேவியை துதிக்கின்ற இடம் அது. அவர் சொல்லிட்டே வர்றார், துவம் சுவாஹா துவம் ஸ்வதா துவம் ஹி வஷட்காரஸ்வராத்மிகா சுதாத்வம் அக்ஷரே நித்ய த்ரிதா மாத்ராத்மிகா ஸ்திதா அர்த்தமாத்ரா ஸ்திதா நித்யா யானுச்சாரியா விசேஷதா த்வமேவ சந்தியா சாவித்ரி துவம் தேவி ஜனனி பரா த்வயைதத் தாரியதே விஸ்வம் த்வயைதத் ஸ்ருஜ்யதே ஜெகத். இப்படி சொல்லிகிட்டே வரார். அப்படி தேவியை துதிக்கிறதெல்லாம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். தேவியை துதிப்பது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னா, நமக்கும் அந்த இறைவனை எப்படியெல்லாம் அணுக வேண்டும், தேவியிடம் எப்படியெல்லாம் ஒருவன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தேவியுடைய பிரபாவம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை, ஒரு நல்ல சம்ஸ்காரங்கள் உடைய மனிதனை, பண்பட்டவனாக இருப்பானே ஆனால் தூய மனமுடைய அவனை உடனடியாக ஒரு உயர்ந்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய அந்த முக்தி என்ற கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தவள் அவள். நினைத்தால் போதும், நினைத்த மாத்திரத்தில் ஒருவனுக்கு முக்தி கிடைத்து விடும். தேவியுடைய அனுகிரகம் இருந்தால் போதும், கடைக்கண் பார்வை கிடைச்சாலே போதும். அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அபிராமியின் கடைக்கண்கள், தேவியின் கடைக்கண்கள் ஒருவனுக்கு கிடைச்சிடுத்தன அதை விட ஒரு பெரிய சௌபாகியம் வேறு எதுவும் கிடையாது. அப்போ அப்படி அந்த தேவியை இவர் வந்து துதித்து கொண்டு வருகிறார். இப்போ அடுத்த துதியாக இருக்கக்கூடியது பிரகிருதிஸ்துவம் ச சர்வஸ்ய குணத்ரய விபாவினி காலராத்திரிர் மகாராத்திரிர் மோகராத்திரிஷ்ச தாருணா அப்படின்னு ஆரம்பிக்கிறார்.
ஸ்லோகம் நம்பர் 78 முதல் அத்தியாயத்தில். பிரகிருதிஸ்துவம் ச சர்வஸ்ய அப்படின்னு இருக்கு. பிரகிருதி அப்படின்னா நமக்கு சாதாரணமாக தெரியும். பிரகிருதி அப்படின்னாக்க இயற்கை அப்படின்னு. இயற்கை தான் மூல காரணம், எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அந்த தேவி. அந்த தேவி தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவள். அந்த பிரம்மம் இருக்கிறது, பிரம்மத்திற்கு சக்தியாக இருக்கக்கூடியவள் தான் பிரகிருதி. பிரகிருதி என்பது தேவிக்கு இன்னொரு பெயர். எல்லா பொருட்களையும் இந்த உலகத்திலே நாம் காணக்கூடிய எல்லாவற்றையும் படைத்தவள் அவள். இப்போ ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். எந்த பொருளாக இருந்தாலும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனவை. பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்னா ஆகாயம், வாயு, நீர், நெருப்பு, இவையெல்லாம் சேர்ந்தது. இந்த திடமான பதார்த்தம் பிருத்திவி, இவையெல்லாம் இந்த 5ம் சேர்ந்தவை தான் பஞ்சபூதங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரு பொருள் விடாமல் எல்லாம் பஞ்சபூதங்களால் ஆனவை. இந்த ஒரு சேர் இருக்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த டேபிள் இருக்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த நம்முடைய உடல் இருக்கிறது, உடலும் அந்த பஞ்சபூதங்களால் ஆனவை தான். ஆனால் இந்த பொருட்களுக்கும், வெளியே இருக்கக்கூடிய இந்த பொருட்களுக்கும் இந்த உடம்பிற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த பொருளை, இந்த டேபிளையோ இந்த சேரையோ நாம் தொட்டால் நாம் தொடுகிறோம் என்ற உணர்வு அதுக்கு இருக்காது. ஆனால் நம்மை யாராவது தொட்டால் நமக்கு அந்த உணர்வு ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் இந்த உடலுக்குள், இந்த பஞ்சபூதங்களாலான இந்த உடலுக்குள் உள்ளே ஒன்று இருக்கிறது, ஆத்மா என்று, உயிர் என்று. உயிர்னு நம்ம சொல்கிறோம். உயிர் என்பது ஒரு வெளிப்பாடு, அது ஆத்மாவுடைய வெளிப்பாடு. அது உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பொருள் உள்ளே இருப்பதனால் நமக்கு இந்த தொடுதல் என்பது நமக்கு தெரிகிறது. அந்த உயிரற்ற ஜடமாக இருப்பதனால் இந்த பொருட்களுக்கு நாம் தொடுவதோ எது செய்தாலும் அது தெரிவதில்லை. அப்போ உள்ளே ஒன்று, ஏதோ ஒன்று இருக்கிறது, உயிர் அப்படின்னு, ஆத்மா என்று ஒன்று உள்ளே இருக்கிறது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருளும் வெளியே இருப்பதான அந்த ஜடமான இந்த உடலும் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று இரண்டரை கலந்து இதிலிருந்து அதை பிரிக்க முடியாத அளவிற்கு, வேறுபடுத்தி பார்க்க முடியாத அளவிற்கு பின்னி பிணைந்திருக்கின்றன. ஜடமான இந்த உடல், சைத்தன்யமான உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா, இவை இரண்டும் இரண்டரை கலந்திருக்கின்றன. ஒரு முடிச்சு போட்டது போன்று ஏதோ ஒரு முடிச்சு இருந்து கொண்டு இந்த உடலையும் அந்த ஆத்மாவையும் கட்டி போட்டிருக்கிறது. இதுக்கு பேர் தான் சித் ஜட கிரந்தின்னு பெயர். கிரந்தின்னா முடிச்சுன்னு அர்த்தம். ஆத்மா இந்த உடலிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது எப்படியோ. அப்படிப்பட்ட அந்த முடிச்சை போட்டவள் அந்த தேவி. அதுதான் பிரகிருதிஸ்துவம் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு மனிதனையும் இந்த உடலிலே கட்டுப்படுத்தி கட்டி வைத்திருக்கக்கூடியவள் அந்த தேவி. அவள் தான் இந்த உலக படைப்பிற்கெல்லாம் காரணம். இந்த கட்டுதல் இருக்கிறதே, இந்த பந்தனம்னு பெயர். அந்த பந்தனம் தான் இந்த உலகம் படைப்பதற்கே காரணம். உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா இந்த உடலை விட்டு வேறானதாக இருந்து விட்டால் ஒவ்வொருவரும் முக்த புருஷர்களாக ஆகிவிடுவார்கள். இந்த உலகம் என்பது எப்படி நடக்கும் அதன் பிறகு? அதனால இந்த உலகத்தை நடத்தி வைப்பதற்காக அந்த தேவி எல்லாவற்றையும் கட்டி போட்டு வைத்திருக்கிறாள். இந்த உலகம் எங்கிருந்து எல்லாவற்றையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அந்த தேவி படைத்திருக்கிறாள். மகதாதி காரிய கலாபஸ்ய சர்வசிய ஜடவர்கஸ்ய பிரகிருதி அப்படிங்கிறார். இந்த தேவி எல்லாவற்றுக்கும் மூல காரணம். இந்த ஆகாயம் முதற்கொண்டு இந்த பஞ்சபூதங்கள் இருக்கின்றனவே, அந்த எல்லா பஞ்சபூதங்களுக்கும் இவையெல்லாம் ஒரு பொருளிலிருந்து தோன்றியவை. தோன்றிய பொருட்கள் அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி. பிரகிருதி அப்படின்னு சொன்னாலே எதனால் எல்லாம் படைக்கப்படுகிறதோ அதற்கு பெயர் பிரகிருத்தின் பெயர். வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு காரண பெயராக தான் இருக்கும். சாதாரணமாக
ஒவ்வொரு பதங்களையும் ஒரு பெயரை எடுத்துக்கொண்டால் அதை பெயரை பார்த்தாலே நமக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த காலத்தில் பார்த்தா கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கம்ப்யூட்டர் என்ன அப்படி என்றால் என்ன? எதையோ கம்ப்யூட் செய்கிறது, எதையோ கணக்கு போடுகிறது, அதனால் அதுக்கு பேர் கம்ப்யூட்டர்னு பெயர் இல்லையா? அதுபோன்று சமஸ்கிருதத்திலையும் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தினால தான் அந்த பெயரே வந்திருக்கு. இப்போ பிரகிருதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரக்ரியத்தே சர்வம் அனயா இது பிரகிருதி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைக்கிறது என்பதனால் அதற்கு பெயர் பிரகிருத்தின் பெயர். உலகம் படைக்கப்பட்டது எதனால் படைக்கப்பட்டது? பிரகிருத்தியினால் படைக்கப்பட்டது. எது படைக்கிறதோ அதற்கு பெயர் பிரகிருத்தின் பெயர். இந்த உலகத்தை படைத்து அதையே காத்து அழிப்பது எல்லாமே அந்த அந்த பிரகிருதி தான் செய்கிறது. அதனால் அதற்கு பெயர் பிரகிருத்தின் பெயர். அதனால் பிரகிருதிஸ்துவம் ச சர்வஸ்ய, அந்த தேவியை பார்த்து பிரம்மா பேசும்போது, பிரம்மா துதிக்கும்போது அவளை எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருப்பவளே அப்படின்னு சொல்லி அவளை வணங்குகிறார். குணத்ரய விபாவினி அப்படின்னு அடுத்த வார்த்தை கொடுத்துருக்க. குணத்ரய விபாவினின்னு அர்த்தம். குணம் அப்படின்னா 3 குணங்கள் நமக்கெல்லாம் தெரியும். என்ன? சத்வம், ரஜஸ், தமஸ் அப்படின்னு 3 விதமான குணங்கள். இந்த 3 குணங்களும் அந்த தேவியிடம் இருக்கிற பிரகிருதி என்ற தேவியில் மாயை என்பதே இந்த 3 குணங்கள் தான். திரிகுணாத்மிகா மாயா அப்படின்னு சொல்றோம். 3 குணங்களின் வடிவமாக இருக்கக்கூடியவள் அந்த மாயா தேவி, பிரகிருதி தேவி. அந்த சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களும் இந்த படைப்பிலே இருக்கின்றன. யார் ஒருவன் இந்த 3 குணங்களையும் கடந்து சென்று விடுகிறானோ அவன்தான் முக்த புருஷன். குணாதீதன் அவனை தான் சொல்றது. பகவத்கீதையிலே 14வது அத்தியாயம் ஒன்று இருக்கின்றது. அந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க இந்த குணாதீதனை பற்றி, அவனுடைய லட்சணங்களை பற்றி கூறுகிறது. இப்போ இந்த 3 குணங்கள் என்ன அப்படின்னா சத்வம், ரஜஸ், தமஸ். இந்த 3ம் எப்பொழுது ஒரே அளவிலே இருந்து கொண்டிருக்கின்றதோ, சமமான அளவிலே இருக்கின்றதோ, அப்பொழுது படைப்பு என்பது இல்லாமல் இருக்கிறது. உதாரணமாக சொல்லணும்னாக்கே, ஒரு பெரிய ஏரியில் தண்ணீர் இருக்கிறது. அந்த தண்ணீர் சிறிதும் ஆட்டம் இல்லாமல் எல்லாம் ஒரே நிலையில் இருக்கு அப்படின்னாக்க அந்த இடத்துல அலைகள் எழும்புவதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட நிலைதான் எல்லாம் சத்துவம், ரஜஸ், தமஸ் இந்த 3ம் சமமாக இருக்கக்கூடிய நிலை. அதுதான் சாம்யாவஸ்தா அப்படின்னு சொல்றது. எப்பொழுது இந்த 3 சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற குணங்களும் சமமான அவஸ்தையில் இருக்கிறதோ அப்பொழுது படைப்பில்லாமல் லயமடைந்து லயத்திலே ஒன்று இருக்கின்றன. ஆனால் அது அப்படியே லயத்தில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. எப்படி அந்த தண்ணீரில், ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அதிக நேரம் ஆடாமல் அசையாமல் இருக்க முடியாதோ, அதே போன்று இந்த குணங்களும் ஆடாமல் அசையாமல் இருக்கவே முடியாது. ஒன்றை ஒன்று இழுத்து இந்த உலகத்தை படைக்க வைத்து விடும். அதனால தான் சொல்றார் பகவத்கீதையிலே, ரஜஸ் தமஸ்சாபிபூய சத்வம் பவதி பாரத, ரஜஸ் சத்வம் தமஸ்சைவ தமஸ் சத்வம் ரஜஸ் ததா அப்படிங்கிறார். ரஜஸ், தமஸ் இதெல்லாம் சத்வம் இதெல்லாம் 3ம் சமமாக இருக்கின்ற நிலையில் ரொம்ப நேரம் இருக்காது. இவை 2ம் சேர்ந்து அந்த சத்வத்தை அழித்து விடுகிறது. அப்புறம் சத்துவமும் ரஜசும் சேர்ந்து தமசை அழிக்கின்றன, தமசும் சத்துவமும் சேர்ந்து ரஜசை அழிக்கின்றது. இப்படியாக ஒன்றை ஒன்று இழுத்து இந்த உலகம் படைப்பதற்கு ஒரு ஹேத்துவாக ஆகிறது. அப்போ பிரகிருதி என்பது இந்த உலகத்தை படைக்கின்றது. எப்பொழுது அந்த சாமியாவஸ்தைன்னா அந்த நடுநிலை போய்விடுகிறதோ, ஒன்றை மிஞ்சி நிற்கின்றதோ அப்பொழுது இந்த உலகம் படைக்கப்படுகிறது. அப்போ அந்த படைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குணங்கள் வடிவமாகவும் அந்த தேவியே இருக்கிறாள். அதுதான் இங்கே சொல்லியிருக்க குணத்ரய விபாவினி அப்படின்னு. துவமேவ குணான் சத்வர்ஜஸ்தமாம்சி விபாவயசி பிருத்தக்கிருத்திய ஜெகத்ரூபேட அவஸ்தாபயசி அப்படிங்கிறது.
இந்த 3 குணங்களாகவும் விளங்குபவள் நீயே. அந்த 3 குணங்களும் ஒவ்வொன்றாக விளங்கி இந்த உலகமாக பரிணாமம் செய்து கொள்பவளும் நீயே, பரிணமிக்க செய்பவளும் நீயே அப்படின்னு சொல்றது அங்க. இந்த உலகம் படைப்பதற்கு காரணமாக இருப்பவள் அவள். அந்த உலகமே அந்த தேவியே இந்த உலக வடிவமாக ஆகி விடுகிறாள் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்றாரு. இப்போ அந்த தேவி அந்த குணங்கள் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, சத்வங்கிற ஒரு குணம் வந்ததுன்னாக்க ஒரு மனிதனுக்கு ஞானம் வந்து விடுகிறது. சத்துவம் தான் ஞானத்திற்கு, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஞானத்திற்கு காரணமாக இருப்பது சத்துவம். சத்துவத்தையும் கடந்து போகணும். குருதேவர் அழகா ஒரு கதை சொல்றார். ஒருவன் காட்டு வழியிலே சென்று கொண்டிருக்கிறான். அந்த சென்று கொண்டிருந்தவனை காட்டிலே வரக்கூடிய திருடர்கள், 3 திருடர்கள் அவனை சூழ்ந்து கொள்கிறார்கள். முதல் திருடன் ஒருவன் அவனிடம் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு அப்ப சொல்றான், இந்த மனிதனை, பயணியை நாம் விட்டு விட்டால் அவன் நாட்டிற்கு சென்று அரசனிடம் சொல்லி விடுவான், அரசன் நம்மை தண்டிப்பான், அதனால இவனை விடக்கூடாது, இவனை இங்கேயே கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்றான். இன்னொருவன் சொல்றான், இரண்டாவது திருடன், இவனை கொன்று விடுவதனால் என்ன லாபம் நமக்கு கிடைக்கப் போகிறது, இவன் கை கால்களை கட்டி இங்கேயே இந்த ஒரு குழியில் தள்ளிவிட்டு சென்று விடுவோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் இரண்டாவது திருடன். அவன் சொன்னதுபடியே 3 பேரும் சேர்ந்து அவனுடைய கை கால்களை கட்டி ஒரு கிணற்றிலே, பாழும் கிணற்றிலே தள்ளிவிட்டு சென்று விடுகின்றனர். கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த 3ஆவதாக இருந்த திருடன் அங்கிருந்து வரான். திரும்ப இந்த கிணற்றுக்கிட்டே வருகிறான். அவன் இவனை பார்த்து கொஞ்சம் பரிதாபப்பட்டு அவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விட்டு அவனை மேலே கரையில் ஏற்றி அவன் செல்ல வேண்டிய ஊருக்கு அருகிலே கொண்டு விட்டு சென்று விடுகிறான். அப்போது அந்த பயணி இந்த 3ஆவது திருடனை பார்த்து கேட்கிறான், ஆஹா, இவ்வளவு தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீர்கள், உதவி செய்திருக்கிறீர்கள், நீங்கள் வராவிட்டால் நான் அந்த கிணற்றிலேயே விழுந்து இறந்திருப்பேன். இவ்வளவு உதவி செய்த நீங்கள் என்னுடன் என்னுடைய நாட்டிற்கு வர வேண்டும், என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும்னு கேட்குறான். அப்போ அந்த 3ஆவது திருடன் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் வர முடியாது, நான் அங்கு வந்தால் இந்த காவலர்கள் என்னை பிடித்துக் கொள்வார்கள், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த 3 பேரையும் 3 திருடர்களும் தான் 3 குணங்கள் என்று குருதேவர் சொல்கிறார். அந்த மூன்றாவதாக இருந்த, அது முதலாவதாக இருந்து அவனை கொல்ல வேண்டும் என்று கூறிய அந்த திருடன் தமோகுணம் கொண்டவன், தமோகுணத்திற்கு ஒப்பானவன். அந்த தமோகுணம் இருந்தால் ஒரு அழிவு நிச்சயம். இரண்டாமவனாக இருந்தவன் யார் அந்த கை கால்களை கட்டி கிணற்றிலே தள்ளிவிட்டு சென்றானோ அவன் ரஜோகுணம் கொண்டவன். உயிர் போகல, இருந்தாலும் அஞ்ஞானம் என்ற ஒரு கிணற்றிலே விழுந்து கிடக்கிறான் அவன். முதலாவதாக வந்த திருடன், அவன் யார் இவனை காப்பாற்றி அழைத்து கொண்டு சென்றானோ அவன் சத்துவகுணம் என்று கூறுகிறார். அந்த சத்துவகுணத்தினாலும் கூட அவனுடைய வீட்டிற்கு சேர்க்க முடியாது, அவனும் கூட பாதியில் கிளம்ப வேண்டும். அதுதான் அந்த இடத்துல சொல்லிட்டார், நாட்டிற்கு நான் வரமாட்டேன் என்று கூறிவிட்டான் அவன். ஆக இந்த சத்துவம் என்ற குணம் ஒருவனை காக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது, சுகத்தை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது. சத்துவம் ஞான சுகஹேத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. குணத்ரய விபாவினி என்ற சொன்ன 3 குணங்களிலே சத்துவம் குணம் அவ்வளவு உயர்ந்தது. இந்த 3 குணங்களுமே அந்த பிரகிருதியிலிருந்து தோன்றியவைதான். சத்வம் ரஜஸ் தம இதி குணாகா பிரகிருதி சம்பவாக அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரகிருதியிலிருந்து பிறந்தவை இவை 3மே, சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களும். அவை ஒருவனை கட்டி போடுகின்றன. நிபத்னந்தி மகாபாகோ தேகே தேகினம் அவ்யயம். இந்த உடலில் அந்த ஆத்மாவை கட்டி போடுகின்றன. தேகே தேகினம் அவ்யயம், அவ்யயமான மாறாதுதான அந்த
உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை இந்த உடலுடன் கட்டி விடுகின்றன இந்த 3 குணங்களும். அந்த 3 குணங்களிலே சத்துவம் என்பது மிகவும் தூய்மையானது. தூய்மையாக இருப்பதனால் ஒருவனுக்கு சுகத்தை கொடுக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது. தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன ச அனக அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், சத்வம் என்பது மிகவும் நிர்மலமாக இருக்கக்கூடியது, தூய்மையாக இருக்கக்கூடியது, ஞான தெளிவை கொடுக்கக்கூடியது. அதனால அது ஒருவனை ஒரு சுகத்தை கொடுக்கிறது. அப்படி சொல்ற சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன சனக, ஞானத்தையும் சுகத்தையும் கொடுத்து ஒருவனை இந்த உடலிலே கட்டி வைக்கிறது அந்த சத்வம் என்பது. 3 குணங்களுமே ஒருவனை கட்டி வைக்கின்றன. அதுதான் இங்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ரஜஸ் என்ற குணம், ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்க சமுத்பவம் அப்படிங்கிறார். தன்னிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேகினம். ரஜஸ் இருந்ததுனாக்க ஒருவனுக்கு வெறுப்புகள் ஏற்படுகின்றன, ஆசைகள் ஏற்படுகின்றன. அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த பொருட்களை தேடி அலைகிறான் அவன். கர்மசங்கேன தேகினம் அப்படிங்கிறது. கர்மங்களுடன் செயல்களுடன் ஒருவனை செயல்களில் ஈடுபடுத்துகிறது ஒருவனை. இப்படியாக ஒரு மனிதனை தன்னுடைய உடலிலே அவையும் கட்டி வைக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்க. தமசை பற்றி சொல்லும்போது தமஸ் ஒருவருடைய சொந்த இயல்பை மறக்க செய்து விடுகிறது. தமஸ்தஜானஜம் வித்தி, அஜ்ஞானஜம் வித்தி, அஜ்ஞானத்திலிருந்து தோன்றுவது அது தமஸ் என்பது. தான் யார் என்பதை மறந்து விடுகிறான். நாம் சொன்னோம், நாம் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம இந்த உடலுடன் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா. மற்ற பொருள் எல்லாம் பார்த்தா அந்த பொருள் மட்டும்தான், அது உள்ளே ஆத்மாங்கிறது இல்லை. எதுவும் பஞ்சபூதம், இதுக்கும் பஞ்சபூதம். உடலும் பஞ்சபூதம், இந்த இருக்கக்கூடிய பொருட்களும் பஞ்சபூதம். அப்படி இருக்கும்போது இந்த பொருட்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், நமக்குள்ளே அந்த ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மா இருக்கிறது என்பதை அறிய விடாமல் செய்வது இந்த தமஸ். அஜ்ஞானத்திலிருந்து தோன்றக்கூடிய இந்த தமஸ். உள்ளே அந்த ஆத்மா என்பது இருக்கிறது என்று ஒருவன் அறியாமல் போனால் இந்த பொருட்களுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்போ அஜ்ஞானத்திலே ஆழ்ந்து இருக்கக்கூடியவனுக்கும் உயிரற்ற இந்த ஜட பொருட்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இந்த இடத்துல சொல்லியிருக்கார், தமஸ்த்வஜானஜம் வித்தி, அஜ்ஞானத்திலிருந்து தோன்றுவது தமசு. மோகனம் சர்வதேகினாம், எல்லா உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை அது மறைத்து விடுகிறது. பிரமாதாலஸ்ய நித்ராபிகி, பிரமாதம் அப்படின்னாக்க அவனுக்கு உள்ளதை உள்ளதுபடி அறிந்து கொள்ளாமல் இருக்கும் நிலை, உண்மை தெளிவற்ற நிலைக்கு பெயர் பிரமாதம்னு பெயர். ஆலஸ்ய நித்ராபிகி, சோம்பல், தூக்கம், இதெல்லாம் தான் அவனுக்கு இருக்கிறது. தமசில் இருக்கக்கூடியவனுக்கு உறக்கம், சோம்பல், உள்ளதை உள்ளபடி அறியாத நிலை, இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றன. இவற்றின் மூலம் ஒருவனை அது கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறது. இப்படியாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே கட்டுப்பட்டு நிற்கிறான் இந்த 3 குணங்களால். அந்த 3 குணங்களையும் இயக்கி இந்த உலகத்தை வழிநடத்துபவளது தேவி அப்படிங்கிறார். குணத்ரய விபாவினி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக அந்த தேவி இந்த உலகத்தை படைத்தவளாக அவளே இருக்கிறாள். படைத்து இந்த உலகம் வழிநடப்பதற்கு வேண்டிய அருளையும் அவளே செய்கிறாள். அந்த உலகம் மீண்டும் லயமடைவதற்கு காரணமாகவும் அவளே இருக்கிறாள். அடுத்த லைனில் வரப்போகிறது. காலராத்திரிகி மகாராத்திரிகி மோகராத்திரிஷ்சதாருணா அப்படின்னு சொல்றார். அந்த தேவி எப்படிப்பட்டவள் அப்படின்னா காலராத்திரியாக இருக்கக்கூடியவள் அவள். காலம்னு நமக்கு தெரியும். காலன் அப்படின்னு மிருத்யு தேவன் அப்படின்னு அர்த்தம், யமன் அர்த்தம். காலன் அப்படின்னா யமனுக்கு யமனாக இருந்த மகாதேவர் சிவன். அமிர்தகண்டேஸ்வரர்னு ஒரு இது இருக்கு. அபிராமி அமிர்தகண்டேஸ்வரர் அந்த கோவிலுக்கு போய் எல்லாரும்
நிறையா பேர் வழிபட்டு வருவார்கள். 60 வயது ஆன பிறகு அங்கு சென்று திருக்கடையூர் சென்று வழிபட்டு வருவார்கள். அப்படி அந்த காலகாலனாக இருக்கக்கூடியவர் மகாதேவர், இங்கே காலராத்திரியாக இருக்கக்கூடியவள் தேவி. காலராத்திரினாலும் காலகாலனாலும் ஒரே அர்த்தம். காலனுக்கும் காலனாக இருக்கக்கூடியவள் அந்த தேவி. எத்திர பிரலீயத்தே ஜெகத்து சா காலராத்திரிஹி, எந்த இடத்தில் இந்த உலகம் லயமடைகிறதோ அதற்கு பெயர் காலராத்திரி என்று பெயர். இந்த உலகம் நமக்கெல்லாம் எப்படி லயமடைகிறது அப்படின்னா, தினம் தினம் பார்க்கலாம். லயம்னா என்ன? இல்லாமல் போவது அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள் அதனுடைய மூலப்பொருளுக்கு சென்று விட்டால் அதற்கு பெயர் லயம் என்று பெயர். ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பானை இருக்கிறது. அந்த பானை ஏதோ ஒரு காரணத்திற்காக உடைந்து விடுகிறதுன்னு வச்சுவா. அந்த உடைந்த பானை என்ன ஆகும் அப்படின்னா மண்ணாக ஆகிவிடும் இல்லையா? அப்போ பானைக்கு காரணமாக இருந்தது மண். அந்த மண்ணையே காரணத்தை அந்த மண் என்ற காரணத்திலிருந்து தோன்றியது இந்த பானை. எது தோன்றியதோ அது அதனுடைய மூல காரணத்தை அடைவதற்கு பெயர் லயம் என்று பெயர். இப்போ பானை மண்ணாக ஆவதற்கு பெயர் லயம் என்று பெயர். இப்போ இந்த உலகத்திலே எவ்வளவோ பொருட்கள் இருக்கின்றன. இந்த பொருட்கள் எல்லாம் லயமடைய வேண்டும். அது எங்கு லயமடைகிறது? இந்த உலகம் எங்கிருந்து தோன்றியது என்று முதல்ல பார்க்கணும். அது தோன்றியதற்கெல்லாம் காரணம் நம்ம இப்போதான் சொன்னோம், பிரகிருதிஸ்துவம் ச சர்வஸ்ய அப்படின்னு. உலகம் தோன்றியது இந்த பிரகிருதியினால் அப்படின்னு. தோன்றிய பொருட்கள் எல்லாம் அதே பிரகிருதியில் எப்பொழுது இணைகின்றதோ அதற்கு பெயர் லயம் என்று பெயர். நாம் இப்பொழுது இந்த பொருட்களை எல்லாம் பார்க்கிறோம். இந்த ஜாகிரத அவஸ்தையில் விழிப்பு நிலையில் இந்த பொருட்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இரவிலே தூங்கும் பொழுது இந்த பொருட்கள் எதுவும் நமக்கு தெரிவதில்லை. இந்த பொருட்கள்லாம் எங்கே போயிற்று? இந்த நம்முடைய மனதிலே எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும், இந்த உலகமே நம்முடைய மனதிலே ஒடுங்கி விடுகிறது. அதுக்கு பெயர் தான் லயம் என்று பெயர். தினம் தினம் நடக்கக்கூடிய லயம் இதற்கு பெயர். அப்படி தினம் தினம் லயமடையக்கூடிய இடமாக இருப்பவள் காலராத்திரிகி அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டவள் தேவி. இந்த உலகமே அவளில் லயமடைந்து விடுகிறது. அதாவது எந்த நிலையில் இருக்கிறாள் அப்படின்னாக்க, அந்த துரியா அப்படின்னு சொல்லியிருக்கு. 4 நிலைகள் நமக்கு இருக்கு. விழிப்பு நிலையிலே இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம். ஸ்வப்னம் நிலையில், கனவு காணும் நிலையில், கனவிலே நாம் வேறொரு உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகத்திற்கு, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கிற உலகத்திற்கும் கனவிலே காணக்கூடிய உலகத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. இது வேறாக இருக்கிறது, அது வேறாக இருக்கிறது. கனவிலே காணக்கூடிய உலகத்தை யார் படைத்தார்கள்? நம்முடைய மனமே படைத்தது. கனவற்ற தூக்கத்திலே இந்த உலகமும் இல்லை, நாம் கனவிலே படைத்த ஒரு உலகமும் இல்லை. இரண்டும் இல்லாமல் நாம் தூங்குகிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த உலகம், கனவிலே கண்ட உலகம், இவையெல்லாம் எங்கு போயிற்று அப்படின்னா, எங்கிருந்து படைக்கப்பட்டது? இந்த உலகம், கனவிலே கண்ட உலகம் நமது மனதிலிருந்து படைக்கப்பட்டது. அந்த மனதிலேயே லயமடைந்து விட்டது. உபநிஷதங்கள் சொல்கின்றன, ஒரு பெரிய ஈஸ்வரனுடைய மனதிலே தோன்றிய ஒரு கனவுதான் இந்த உலகம் அப்படின்னு. அப்போ இந்த கனவே, இந்த உலகமே அந்த கனவில் மறைந்து விடுகிறது நாம் தூங்கும்போது இல்லையா? அப்போ மகா காரணமாக இருக்கக்கூடிய அந்த தேவியில் எல்லாம், பிரகிருதியில் எல்லாம் லயமடைந்து விடுகின்றன. அதற்கு பெயர் தான் காலராத்திரின்னு பெயர். திரும்ப நாம் விழித்தவுடன் இந்த உலகத்தை நாம் காண்கிறோம். திரும்பவும் அவை, அந்த உலகம் மீண்டும் எந்த உலகம் லயமடைந்ததோ அந்த உலகத்தை நாம் கண்டுவிடுகிறோம். திரும்பவும் நாம் காணக்கூடிய இந்த உலகம் தினம் தினம் பிரளயமடைந்து விட்டு மீண்டும் பிறக்கிறது, மீண்டும் பிரளயமடைகிறது. இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கு. எப்பொழுது இந்த உலகம் முழுவதுமாக பிரளயத்தில் அழியுமோ, அது எப்பொழுது முடியும் அப்படின்னா, பிரம்மாவினுடைய காலம் எப்பொழுது முடிகிறதோ, மகா பிரளயம் என்று அதுதான் சொல்லுறோம்.
பிரளயத்திலேயே 3 வகை இருக்கு. தினம் தினம் வரக்கூடிய பிரளயம், சதுர்முக பிரம்மாவுடைய பிரளயம், 3வது பிரளயம் மகா பிரளயம் அப்படின்னு. இந்த 3 விதமாகவும் இருக்கக்கூடியவள் இந்த தேவி. அதனால தான் காலராத்திரின்னு ஒன்று சொல்லியிருக்கார். மகாராத்திரின்னு சொன்னது அந்த பிரம்மாவுடைய பிரளயம். மோகராத்திரிகி அப்படிங்கும்போது இந்த இடத்துல மகா பிரளயத்தை சொல்கிறாள். இப்படி இந்த 3 விதமான பிரளயமாகவும் இருக்கக்கூடியவள் அந்த தேவி. மோகத்தை கொடுப்பவள் அந்த தேவி. அதனால்தான் புத்தியை, ஒரு மனிதனுடைய புத்தியை மோகத்தில் ஆழ்த்துபவள் அவளே. என்னுடையது என்ற ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது அவனுக்கு ஒரு உள்ளே ஒரு அஞ்ஞானம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த அஞ்ஞானத்தை தான் இரவு என்று, இருள் என்று சொல்கிறோம். அதனால தான் அதுக்கு மோகராத்திரினே பெயர். மமதாவர்த்த மோககர்த்த பாத்தினி அப்படின்னு எழுதுறார் ஆச்சாரியர். மமதாவர்த்த அப்படின்னா என்னுடையது, என்னுடையது என்று ஒருவன் எண்ணுகிறானே, அப்படிப்பட்ட அந்த ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பற்று, அந்த பற்றை உள்ளே வைத்து விடுகிறாள். அது பெரிய ஒரு இரவை போன்றது. அந்த இரவிலிருந்து அவனால் வெளியே வர முடியாது. அந்த இருளிலிருந்து, அஞ்ஞானத்திலிருந்து வெளியே வர முடியாது. அதனால அது பேர் மோகராத்திரின்னு பேர் வைத்தாள். அதிலிருந்து அது மிகவும் பயங்கரமான ஒரு அஞ்ஞானம். அதனால தான் அதுக்கு பேர் தாருணா அப்படின்னு. தாருணான மிகவும் பயங்கரமானது என்று பொருள். எதனால் அதற்கு தாருணான்று பேர், எதனால் அதற்கு பயங்கரம் அப்படின்னாக்க, இந்த இருளை அகற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி பிரம்மஜானம். பிரம்மஜானம் இல்லாமல் இந்த இருளை அகற்றிவிட முடியாது. பிரம்மஜானாதிரிக்த அனிவர்த்தியத்துவம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நிவர்த்தி பண்ணவே முடியாது. அந்த இருளை போக்கவே முடியாது. பிரம்ம ஞானம் இல்லாமல் அதை போக்கிவிட முடியாது. அதனால அதுக்கு பேர் தாருணா மோகராத்திரிகி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு ராத்திரி அது, இருள். அப்படிப்பட்டவள் அந்த தேவி. அந்த தேவியை திரும்ப சொல்றார். தேவி எப்படிப்பட்டவள்ங்கிறது இன்னும் சொல்லிட்டு போறார். துவம் ஸ்ரீஹி அப்படின்னு. ஓ தேவியே, நீயே ஸ்ரீ வடிவமாக இருக்கிறாய். ஸ்ரீ அப்படின்னாக்க லக்ஷ்மி தேவி. சம்பத்துன்னு அர்த்தம், செல்வம்னு அர்த்தம். ஸ்ரீஹி அப்படின்னாக்க செல்வம் என்று பொருள். செல்வ வடிவமாக இருப்பவள் நீயே, லக்ஷ்மி தேவியாக இருக்கக்கூடியவள் நீயே அப்படின்னு. ஸ்ரீங்கிறது ஷ்ரயத்தே அப்படிங்கிற ஒரு தாத்துவிலிருந்து வந்தது. அடையப்படுகிறாள் அப்படின்னு அர்த்தம். அப்படிங்கிற ஒரு தாத்துவிலிருந்து வந்தது. எல்லா மனிதர்களும் செல்வத்தை நோக்கியே ஓடுகின்றார்கள் இல்லையா? அப்போ எல்லோராலும் அந்த செல்வம் அடையப்படுகிறது. அதனால அவளுக்கு ஸ்ரயத்தே சர்வைஹி தி ஸ்ரீஹி லக்ஷ்மிஹி அப்படின்னு அர்த்தம். அப்படி அந்த தேவி எல்லோராலும் அடையப்படுகிறாள். அதனால அவளுக்கு பேர் ஸ்ரீன்னு பேர். அந்த ஸ்ரீ சாதாரணமாக யார் புண்ணியங்கள் அதிகமாக செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளிலே தானாகவே வந்து விடுவாள். புண்ணியம் செய்தவர்கள், நல்லோர்கள், நன்மக்கள், மேன்மக்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளுக்கு தானாக வரக்கூடியவள் தேவி. யார் பாப்பங்கள் செய்கிறார்களோ, புண்ணிய கர்மாக்கள் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளிலே அவள் திரும்பி கூட பார்ப்பதில்லை அப்படின்னு பின்னாடி நம்ம படிக்க போகிறோம். யா ஸ்ரீஹி ஸ்வயம் சுக்ருதினாம் பவனேஷு அப்படின்னு. நல்லோர்களின் சுக்ருத்தினாம் பவனேஷு, நல்ல ஒரு புண்ணியம் செய்தவர்கள், சுக்ருத்தமாக செய்தவர்களுடைய வீடுகளிலே அந்த தேவி ஸ்ரீ வடிவமாக வந்து சேர்கிறாள். பாப்பாத்மனாம் பவனேஷு, பாப்பம் செய்தவர்களுடைய வீடுகளில் அதே ஸ்ரீ, அதே தேவி அலக்ஷ்மிஹி அப்படின்னு வருகிறாள். செல்வமற்ற ஒரு நிலையை கொண்டு வந்து விடுகிறாள் அவள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ புண்ணியம் செய்ய வேண்டும், புண்ணியம் செய்தவர்களுக்குத்தான் அந்த தேவியோட அருள் கிடைக்குங்கிறதே தெரியறது இங்கே. துவம் ஸ்ரீஹி துவம் ஈஸ்வரி. ஈஸ்வரி அப்படின்னாக்க எல்லாவற்றுக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள் ஈஸ்வரி. அனுல்லங்கிய சாசனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. அவள் சொல்லக்கூடிய ஒரு சொல், அதுதான் கடைசி. அதை தவிர வேற எதுவும் அவளை தாண்டி யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவளுக்கு தான் ஈஸ்வரின் பேர். எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அதை அவளால் எந்த தடையும் வராமல் செய்யக்கூடிய சக்தி உடையவள் அவள்.
யாராலும் தடுக்க முடியாத ஒரு சக்தி படைத்தவள், அவள் தான் ஈஸ்வரி என்று பெயர். அப்படிப்பட்டவள் அவ்யாக தேச்சா ஐஸ்வர்ய சக்தி அப்படின்னு சொல்றார். ஐஸ்வர்ய சக்தி கொண்டவள், தடையற்ற ஐஸ்வர்ய சக்தியை கொண்டவள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டவள் அவள். ஹ்ரீஹி அப்படின்னு சொல்லி, துவம் ஹ்ரீஹி அப்படின்னு. ஹ்ரீ அப்படிங்கிறதுல ஹ்ரீம் அப்படின்னு எடுத்துக்கணுமா. ஹ்ரீ அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லஜ்ஜை, வெட்கம் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்தில் லஜ்ஜா புஷ்டிஸ்தா துஷ்டிஹி சாந்தி சாந்திரேவச்சன்னு வரப்போகிறது. அதனால் அந்த இடத்துல லஜ்ஜை அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டுலாம். அதனால் இந்த ஹ்ரீஹி அப்படிங்கிற இடத்துல ஹ்ரீம் அப்படின்னு எடுத்துக்கணுமா அப்படின்னு அந்த ஆச்சாரியர் எழுதியிருக்கு. இதற்கு விளக்கம் எழுதினவர் எழுதியிருக்கார். அப்போ ஹ்ரீம் அப்படிங்கிறது ஒரு மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய, பீஜ ரூபமாக இருக்கக்கூடியது, சக்தி ரூபமாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்டவள் அந்த தேவி. ஸ்ரீஹி அப்படிங்கிறதும் ஒரு பீஜ ரூபம்தான். ஸ்ரீங்கிறது லக்ஷ்மி தேவியோட பீஜம். ஹ்ரீம் அப்படிங்கிறது சக்தியின் பீஜம். அப்போ சக்தியின் பீஜமாகவும் இருக்கக்கூடியவள் நீயே, லக்ஷ்மி வடிவமாகவும் இருக்கக்கூடியவள் நீயே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்து சொல்லக்கூடியது புத்திஹி போதலக்ஷணா அப்படின்னு, சரஸ்வதி ரூபமாகவும் இருக்கக்கூடியவள் நீயே அப்படின்னு சொல்லிட்டாரு. புத்தி ரூபமாக இருக்கிறது அப்படின்னா எதன் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறோமோ அதற்கு பெயர் புத்தின்னு பெயர். எதன் மூலமாக உலகப் பொருட்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறோமோ அப்படிப்பட்ட அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஞான வடிவமாக இருக்கக்கூடியவளும் நீயே. ஸ்ரீயாக இருக்கக்கூடியவள், செல்வ வடிவமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியும் நீயே. ஹ்ரீவம் வடிவமாக இருக்கக்கூடிய சக்தி வடிவமாக இருக்கக்கூடியவளும் நீயே. ஞான வடிவமான சரஸ்வதி தேவியும் நீயே அப்படிங்கிறத சொல்லிட்டார். துவம் ஸ்ரீஹி துவமீஸ்வரி துவம் ஹ்ரீஸ் துவம் புத்திர் போதலக்ஷணா அப்படின்னு. அடுத்தது சொல்கிறார் லஜ்ஜா புஷ்டிஸ்ததா துஷ்டிஸ்துவம் சாந்தி சாந்திரேவச்ச அப்படின்னு சொல்லி சொல்கிறார். லஜ்ஜை அப்படின்னாக்க வெட்கம் அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதனுடைய மனதிலே எழும்பக்கூடிய இந்த லஜ்ஜைங்கிற ஒரு வார்த்தை எல்லா விதமான உணர்வுகளையும் அங்கே குறிக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது, ஒரு துக்கம் வருகிறது, வெட்கம் வருகிறது, இதை செய்தோம் என்ற ஒரு திருப்தி ஏற்படுகிறது. இப்படி பலவிதமான மனதினால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகள் இருக்கின்றதே, அந்த உணர்வுகள் எல்லாவற்றுக்கும் இந்த லஜ்ஜை என்ற ஒரு பதம் குறிக்கிறது. லஜ்ஜைங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அகர்ணியே கிருத்தே பரஜான சங்கையா துக்கம் அப்படின்னு சொல்றார். ஒரு லஜ்ஜை அப்படின்னா வெட்கம். ஒரு செய்யக்கூடாத ஒரு செயலை ஒருவன் செய்து விட்டானே ஆனால் அவனுக்கு வெட்கம் ஏற்படுகிறது. தவறு செய்து விட்டோமோ என்ற ஒரு குற்ற உணர்வு ஏற்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு உணர்வும் நீயே அப்படிங்கிறார். லஜ்ஜை வடிவமாக இருக்கக்கூடியவள் நீ. புஷ்டிகி அப்படின்னு சொல்றார். புஷ்டிகி அப்படின்னாக்க வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். வளர்கின்ற வளர்ச்சி வடிவமாக இருக்கக்கூடியவளும் நீயே. புஷ்டினா போஷாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, புஷ்டியாக இருக்கான் அப்படின்னாக்க நல்லா வளர்ந்திருக்கிறான் அப்படின்னு. அப்போது அப்படிப்பட்டவளாக அந்த வளர்ச்சி வடிவமாக இருக்கக்கூடியவள் நீயே. துஷ்டி வடிவமாக இருக்கக்கூடியவளும் நீயே. துஷ்டிகி அப்படின்னாக்க மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடியவள். அதுக்கு பேர் துஷ்டிகின். சந்தோஷா அப்படிங்கிறதுலேருந்து இதுலேருந்து தான் வந்தது. துஷ்ங்கிற தாத்துலேருந்து தான் வந்தது. எந்த ஒரு பொருளை ஒருவன் அடைந்து விட்டானோ, நான் இந்த பொருளை அடைந்து விட்டேன், இது என்னுடையதுன்னு வைத்துக்கொள்வோம், இதை தவிர மற்ற பொருட்களை பற்றி நான் திரும்பி கூட பார்க்காமல் இருக்கிறேன் அப்படின்னா அதுதான் சந்தோஷ புத்தி. மற்ற பொருட்களை எனக்கு வேண்டும் வேண்டும் என்று நான் நினைத்தேனே ஆனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷ புத்தி போய்விட்டது என்ற அர்த்தம். வெளிப்பொருட்களில் ஆசைப்பட்டு அதை வரவேண்டும் 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 என்று எண்ணிக்கொண்டிருந்தேனே ஆனால் அது சந்தோஷம் கிடையாது. அப்போ கிடைத்ததை வைத்து போதும் என்ற மனமே பொன் செய்யும் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி அந்த போதும் என்ற மனத்திற்கு பெயர் துஷ்டிகி அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த இடத்துல. அதிகதார்த்தாத் அந்யத்ர துச்சத்துவ புத்திஹி அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுறாங்க. இன்னொருத்தர் எழுதும்போது பிரேமரூபாசி அப்படின்னு. பிரேமைனா அவ்வளவு அன்பு. அந்த அன்பு எங்கேருந்து வருதுன்னா அந்த ஆனந்தத்திலிருந்து வருகிறது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆனந்தத்திலிருந்து வரக்கூடியது அந்த பிரேமை. அந்த பிரேமை அவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரேமை ஆனந்தம்ங்கிறது அந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடியது. அந்த ஆனந்தம், அந்த ஆனந்தத்திற்கு அருகில் ஒருவன் சென்று விட்டானே ஆனால் அவனும் அந்த ஆனந்த வடிவனாகவே ஆகிவிடுவான்.
அந்த துஷ்டி யாருக்கு அந்த சந்தோஷம் என்பது இருக்கிறதோ, அந்த சந்தோஷத்தை ஒருவன் அடைந்து விட்டானே ஆனால் அதுதான் பிரம்மத்தை அடைதல்னு பெயர். ஆச்சாரியர் சங்கரர் எழுதுறார், ஒரு இரும்பு இருக்கிறது, அந்த இரும்பை ஒரு ஸ்பர்ஷமணியினால் போய் தொடரோன்னு வச்சோம், அந்த இரும்பும் கூட ஒரு தங்கமாக மாறிவிடுகிறது இல்லையா? ஒரு அந்த மணியோட விசேஷம். அது போன்று இந்த சத்தியம், அந்த ஞானம், அனந்தம், ஆனந்தம், அந்த பிரம்மம் இருக்கிறது. அந்த பிரம்மத்துடைய ஸ்பர்ஷம் ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால் அவனும் அந்த ஆனந்த வடிவமாகவே ஆகிவிடுகிறான். அவன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாபம் என்ன இருக்கிறதோ, சம்ஸ்காரங்கள் என்ன இருக்கிறதோ, அவை எல்லாம் அழிந்து போகின்றன. இரும்பு எப்படி தங்கமாக மாறுகிறதோ, தன்னுடைய இரும்புத்தன்மையை விட்டு ஒழிகிறதோ, அதுபோன்று ஒருவன் தன்னுடைய பாபங்களை துறந்து பாபங்கள் அற்ற அந்த பிரம்ம வடிவமாக ஆகிவிடுகிறான். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் இருக்கிறது? ஏனென்றால் அது அந்த எதனுடைய சம்பந்தம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தா அந்த பிரம்மத்துடைய சம்பந்தம் ஏற்பட்டது, அந்த பிரேமையின் சம்பந்தம் ஏற்பட்டது, அந்த தோஷக சந்தோஷத்தின் ஆனந்தத்தின் சம்பந்தம் ஏற்பட்டது அப்படிங்கிறார் அவர். அயஸ்பர்ஷே லக்னம் சபதி லபத்தே ஹேம பதவீம் யதா ரத்யாபதா சுச்சிர்பவதி கங்கௌகமிலித்தம் அப்படிங்கிறார். எப்படி கங்கையிலிருந்து ஓகம்னாக்க அந்த கங்கையின் அலை தண்ணீர், கங்கையின் தண்ணீர் எப்படி ஒரு சாதாரண துணியில் பட்டவுடன் அந்த துணி எப்படி தூய்மையாக ஆகிவிடுகிறதோ, அதே போன்று ததா தத்தத் பாபைஹி, எவ்வளவு பாப்பங்கள் நான் செய்திருந்தாலும், அதிமலினம், எவ்வளவு மட்டமான ஒரு மிகவும் குரூரமான பாப்பங்கள் நான் செய்திருந்தாலும் கூட, அந்தர்மமயதி, அந்த பாப்பங்கள் என்னுடைய மனதிலே இருந்தாலும் கூட, துவயி பிரேம்னாசக்தம், உன்னுடைய பிரேமையின் துளி நம்முடைய மனதிலே கொஞ்சம் ஏற்பட்டு விட்டால், பிரேமையுடைய துளியை தான் நம்ம தினமும் பாட்டு பாடுறோம். இங்கே அபேதானந்தர் அம்மா மேலே எழுதின பாட்டில் கேட்குறார், அந்த ஒரு பிரேமை துளியை என்னோட மனது வீஷிஞ்ச சித்தம் அப்படின்னு சொல்கிறாருங்க. என்னுடைய பிரேமையை எடுத்து அந்த பிரேமை என்ற துளியை என்னுடைய மனதில் போடுங்க, எப்போதும் எரிந்து கொண்டிருக்கிறது என்னுடைய மனம், அந்த மனதில் இந்த பிரேமையை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்படி அந்த பிரேமை எடுத்துனாக்க அவன் எவ்வளவு தூய்மையானவனாக ஆகிவிடுவான். அதே தான் இங்கே இடத்துல ஆச்சாரியர் எழுதியிருக்கார், துவயி பிரேம்னா சக்தம் கதம் இவன ஜாயேத்த விமலம். அப்படி அந்த பிரேமை விட்டது என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் போனவனாக எப்படி உயர்ந்தவனாக ஆகிவிடுவானோ அதை சொல்லவும் வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்படி அங்கே துஷ்டிகி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட துஷ்டி ரூபமாக இருக்கக்கூடியவள் நீ, சாந்தி வடிவமாக இருக்கக்கூடியவள் நீ அப்படிங்கிறார். சாந்தி அப்படின்னாக்க மனம் என்ற ஒரு ஏரியில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருக்கும் நிலை தான் சாந்தின்னு பெயர். மனதிலே எப்படி அந்த சலனம் ஏற்படுகிறது அப்படின்னா, வெளியிலே இருக்கக்கூடிய புறப்பொருட்களை பற்றி மனம் எப்பொழுது எண்ணுகிறதோ அப்போது சாந்தி போய் விடுகிறது. எண்ணுகின்றோம் அப்படின்னாலே உள்ளே ஒரு அலை ஏற்பட்டு விடுகிறது. அந்த அலைதான் ஒருவனை சாந்தி அற்றவனாக செய்கிறது. அந்த அலைகள் எப்பொழுது அடங்குகிறதோ, உபசமனம் அடைகிறதோ, விஷய வியாவிருத்தி லட்சண உபசமகா அப்படின்னு சொல்லியிருக்கு. விஷயங்களை பற்றி, வெளியே உள்ள பொருட்களை பற்றிய எண்ணங்கள் அடங்குதல், அதற்கு பேர் தான் சாந்தி. அப்படிப்பட்ட அந்த சாந்தி வடிவமாகவும் இருக்கக்கூடியவள் அந்த தேவி. சாந்திஹி அப்படின்னு சொல்லியிருக்கு. தேவியே நீயே சாந்தி வடிவமாகவும் இருக்கிறாய் அப்படின்னு சொல்றார், துதிக்கிறார். சாந்தினாக்க எல்லாரையும் மன்னிக்க கூடியவள், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளக்கூடியவள், அப்படிப்பட்டவள் தேவி. எல்லாவற்றையும் அன்னை சாரதாதேவியார் சொல்றார், நான் எப்படி நல்லோர்களுக்கு அன்னையாக இருக்கிறேனோ அதே போன்று தீயவர்களுக்கும் நான் அன்னை, அவர்களையும் நான் பரிபாலிக்கிறேன், அவர்களுக்கும் அனுகிரகம் செய்கிறேன். சாரதானந்தர் எவ்வளவு உயர்ந்த ராமகிருஷ்ணருடைய சீடர்.
அந்த சாரதானந்தரை கம்பேர் பண்ணுகிறாள் அன்னை தேவி ஒரு திருடனுடன், ஒரு கொள்ளைக்காரனுடன். எப்படி சாரதானந்தர் எனக்கு புதல்வனோ மகனோ, அதே போன்று இந்த அம்ஜத் என்ற ஒரு திருடனும் எனக்கு மகன். இவர்கள் இருவருக்கும் எனக்கு வேறுபாடு கிடையாது, எல்லாவற்றையும் ஒன்றாக காணக்கூடியவள். எவ்வளவு தவறு இருந்தாலும் தாய் ஒரு குழந்தையை தண்டித்து விடுவாளா என்ன? எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவள். அபராத சகிஷ்ணுதா அப்படின்னு சொல்றார். அதுதான் அப்படி. அபராதங்கள் எவ்வளவு செய்தாலும் கூட, தவறுகள் எவ்வளவு இழைத்தாலும் கூட தேவி நம்மளை காக்கிறாள், அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு. அப்படிப்பட்டது அந்த குணத்திற்கு பெயர் க்ஷாந்தியின் பெயர். அந்த க்ஷாந்தி வடிவமாக இருக்கக்கூடிய வள்ளத்த தேவி. ஏன் அப்படின்னா, தாய் எல்லோருக்கும் தாய். நல்லவர்களுக்கும் அவள் தாய், தீயவர்களுக்கும் அவள் தாய். ஆச்சாரியர் சங்கரர் ஒரு தேவி அபராத ஸ்தோத்திரம் எழுதுறார். குபுத்ரோ ஜாயேத க்வசிதபி குமாதான பவதி அப்படின்னு. ஒரு தாய்க்கு பிறந்த மகன் தீயவனாக இருக்கலாம். குபுத்திரன்னு பெயர். குபுத்திரன்னா, புத்திரன்னு சாதாரண மகன், குபுத்திரன்னு கெட்ட மகன். அப்படி மகன் கெட்டவனாக இருந்தாலும் கூட ஒருபொழுதும் அந்த தாய் அவனுக்கு தீமையை நினைத்து கூட பார்க்க மாட்டாள். குமாதா ந பவதி கொச்சிதபி அப்படிங்கிறாள். தாய், அவள் தாய், அப்படிப்பட்டவள் தான் தாய். அப்படிப்பட்டவளாக அங்கே தேவி இருக்கிறாள். அந்த ஆச்சாரியர் எழுதும்போது, விதேகே அஜ்ஞானேன, எனக்கு பூஜை செய்யக்கூடிய விதிமுறைகள் எனக்கு தெரியாது, அதனால நான் செய்யவில்லை. திரவிட விரகேன, பூஜையை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு செல்வங்கள் வேண்டும், அதுவும் இல்லை. அலசத்தையா, செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. வெறும் சோம்பல் ஜாஸ்தியாக இருக்கு, சோம்பலினால் நான் செய்யவில்லை. விதேய அசக்கியத்வாத், செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய அளவிற்கு எனக்கு உடலிலே பலமும் இல்லை, அதனால நான் செய்யவில்லை. தவ சரணயோகோ யா சுதிர்ரபூத், உன்னுடைய சரணங்களில் நான் செய்ய வேண்டிய, உன்னுடைய பாத கமலங்களில் நான் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்ய விடாமல் போய்விட்டேன். இதற்கெல்லாம் என்னை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அபராத ஸ்தோத்திரத்தில் எழுதுறார். ததே தட்சந்தவ்யம் ஜனனி, ஏ ஜனனியே, தாயே. ஜனனின்னு அம்மான்னு அர்த்தம். அம்மா, இதையெல்லாம் என்னை மன்னிக்க வேண்டும். சகலோத்தாரிணி சிவே, எல்லாரையும் கை தூக்கி விடுக்கின்ற தேவியே, என்னை காப்பாற்று. நான் எவ்வளவுதான் தவறு செய்திருந்தாலும் என்னை காப்பாற்று. உலகத்திலே தீய மகன் பிறந்திருக்கலாம், தாய் தீயவளாக இருக்க முடியாது. ஒரு குழந்தையை காப்பாற்றாமல் தேவி இருந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி எழுதுறார். அப்படிதான், அதுதான் இந்த இடத்துலையும் இந்த பிரம்மாவும் துதிக்கிறார். இது போல சாந்தி வடிவமாக இருக்கக்கூடியவள் நீ. லஜ்ஜா புஷ்டி ஸ்ததா துஷ்டிஹி துவம் சாந்தி சாந்திரே வச்ச அப்படிங்கிற. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரார். இதுவரையிலும் தேவியை பற்றி எல்லாம் சொன்னார். இதுக்கப்புறம் அந்த தேவி கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றி சொல்ல போகிறார். எப்படி கோர வடிவமாக இருக்கிறாள் அப்படிங்கிறத அடுத்த இதில் சொல்ல போகிறார். அதற்கு அடுத்த பாடலிலே, அடுத்த ஸ்லோகத்திலே, எப்படி கோரமாக இருந்தாலும் கூட அவள் எப்படி எல்லோருக்கும் ஒரு நன்மையை செய்யக்கூடியவளாக சௌமியமான மூர்த்தியாக இருக்கிறாள் அப்படிங்கிறத அடுத்த சொல்ல போகிறார். இப்படி கொஞ்சமாக வரப்போகிறது. அதெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புகளிலே பார்க்கலாம். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.